முறையில் சிந்திக்கிறோமா? இதான் சிந்திக்கிற விதமா? அப்ப நம்ம அண்ணன் பகுத்தறிவை பயன்படுத்துறோமா? ஏன் நமக்கு மேல ஒரு நாங்க அந்த பொருள் தன்னால உண்டானுச்சு என்று அறிவு சிந்தனை இல்லாத ஒரு பொருள் முதல் பொருளா வைக்கிறதை விட அறிவு சிந்தனை உள்ள ஒருத்தன் முதல் பொருளா இருக்கிற என்ன குறை? எங்க முடிக்கிறீங்க? சூனியத்தில் கொண்டே முடிச்சு அது தன்னால வந்துச்சு என்று சொல்வதை விட எது சிறந்த ஒரு பகுத்தறிவு? நீங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். நீங்க எங்க நிப்பாட்டுறீங்க? ஒரு சின்ன பொருள் ரெண்டு பொருள் நிப்பாட்டுறீங்க. அல்லது இன்னும் சில பேர் வியாழன்ல கூட நிப்பாட்டுறீங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றீங்க? சூனியத்தில் நிப்பாட்டுறீங்க. இந்த சூனியங்கிற அறிவு உள்ளதா? சிந்தனை உள்ளதா? பேசுமா? நம்மள மாதிரி அறிவு ஏதாவது இருக்குதா? அது என்ன செய்யணும் பிளான் பண்ணி நீ சூரியன் எப்படி போ சந்திரன் எப்படி போகணும் ஐடியா பண்ணக்கூடிய ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லாத ஒண்ணு தன்னால இருக்கு என்று சொல்வதை விட இதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு ஜீனியஸ் தன்னால இருக்கிறான் அங்க முடிச்சா என்ன தப்பு? இதை ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுல பகுத்தறிவு இருக்குதா? இதை விட முந்தினது அவனை பத்தி கேட்காத. இது தன்னால ஏன் உண்டாச்சுன்னா கேட்கலாம். இதை படைச்சவனை நாங்க ஒரு வெறும் ஜடப்பொருளா நாங்க பார்க்கலையே. இவ்வளவையும் உள்ள ஒரு ஆர்டர் பண்ணுவா நடந்துரும். அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கான்னு முடிப்பது அது கண்ணியமானதா? பகுத்தறிவு ஏற்றதா? எப்படி ரெண்டுல நீங்க ஒரு இடத்துல முடிச்சுதான் ஆகணும். இது எப்படி இது எப்படி இது எப்படின்னு கேட்டா அங்க போய் நின்றுவீங்க. இல்லன்னா சாவர வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது அதுல இருந்து வந்துச்சு கோழில இருந்து முட்டை, முட்டையில இருந்து கோழி, முட்டையில இருந்து கோழி, கோழில இருந்து முட்டைன்னு போயிட்டு முடியுமா? ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும். நீங்க எங்க நிறுத்துறீங்க? ஒன்னு சூனியத்தில் நிறுத்துறீங்க, அல்லது ரெண்டு சின்ன பொருள் நிறுத்துறீங்க, அல்லது ஒரு வியாழன் போன்ற ஒரு பொருளை கொண்டே நிறுத்துறீங்க. நாங்க அதுவே தன்னால வச்சுக்கிறீங்க. அது இவங்க அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நாங்க என்ன செய்யறோம்? அதோட பெரிய இடத்துல நிப்பாட்டுறோம். இவன் இருக்கலாம், இவன் அறிவு உள்ளவனா இருக்கான், ஜீனியஸா இருக்கான், அவன் தன்னால இருக்கலாம். இதுதான் தன்னால இருக்க இயலாது. இதை படைச்சவன் தன்னால இருக்கலாம். எது ரெண்டுல எது பகுத்தறிவு? இதுதான் விஷயமே, மேட்டரே தான். அப்ப இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எக்காரணத்தினாலையும் அறிவியல் படியோ விஞ்ஞானப்படியோ தத்துவார்த்த அடிப்படையோ லாஜிக் அடிப்படையிலேயோ கடவுள் இல்லைன்னு நிறுவவே இயலாது. அவர்கள் கடவுள் இல்லைன்னு காட்டுறது எல்லாமே கடவுள் இருக்கிறான் என்பதைத்தான் காட்டும். இது ஒரு மேட்டருங்க. அதனால அந்த அறிவியல் அவர் சொன்ன அவ்வளவு விஷயம் உண்மைகள். அந்த வெடிச்சு சேதன விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாமே உண்மைகள் தான். உண்மைகளை தான் படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த உண்மையிலிருந்து இந்த கருத்து தான் வருகிறது. எந்த கருத்து வருது? கடவுள் இருக்கிறான்ங்கிற கருத்து. அந்த உண்மையின் மூலமா விளங்குற கருத்துல தான் விவகாரம் இருக்குது. அவர் போட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாம் எந்த ஒரு விவகாரமும் இல்ல. முதல் ஆதாரத்தில் இந்த குரங்கு மேட்டர் தான் விவகாரம் இருக்குது. அந்த பிரபஞ்சம் உடைஞ்சி வந்த விஷயம் இருக்குல்ல, ரெண்டு விஷயம் சொன்னாருன்னு, அதுல ஒரு விஷயம் 100% கரெக்டா சொல்லி இருக்கிறாரு. அதுல இருந்து தெரிகிற விஷயம் என்ன? ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர் இருக்கிறான். அது என்னத்தினால இவங்க மறுக்கிறாங்க? சைக்காலஜிக்கலா அதையும் நான் சொல்லி போறேன். இவங்களுக்கு கடவுள் கல்லு மண்ணு முயல் யானை பன்னி எல்லாம் கடவுள் சொல்லி சொல்லி கொடுத்து அது இயற்கை வெறுக்கத்தக்க ஆக்கப்ப அதான் காரணம் ஆகிருச்சு. அதை மைனஸ் பண்ணுங்க. பன்னி கழுதெல்லாம் கடவுள் அது ஓகே. அதை எதை நீங்க எதனால நீங்க அதை வெறுத்தீங்கன்னு கேட்டா நீங்க சிந்தனையினால வெறுக்கல. அதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி கடவுளுங்கிறான் கோரப்பொருள் வச்சிருக்குது கொம்பு வச்சிருக்கான் கடவுளா இப்படி எல்லாம் நீங்க சொல்லி சொல்லி கேட்டவொன்னு என்ன ஆயிருச்சு? டோட்டலாவே கடவுள் இல்லைன்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்களே தவிர அதை நாங்கள் இல்லைன்னு சொல்றோம். அதெல்லாம் இல்ல. சூப்பர் பவர் தான் நாங்க சொல்றோம். சூப்பர் பவர் பேரு என்னமோ நீங்க அல்லாங்க கடவுளுங்க கருத்துருங்க என்ன சொல்லிட்டு போங்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுளுக்கு நீங்க இயற்கைன்னு பொருளா? இயற்கைன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அதுவும் கடவுள் தான். அது நீ கடவுளை இயற்கைங்கிற வார்த்தையா அழைக்கிறீங்கன்னு வருமே தவிர இயற்கைன்னு ஒரு ஆர்டர் பண்ணது அது கட்டளை எடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்தை படைச்சிருக்குன்னு அது ஒண்ணும் இல்லாத சூனியமா? அப்ப கடவுளையும் சூனியமாக்குற மாதிரி ஒரு பதிலையும் சொல்லிட்டு போயிடறாங்க. இதுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் விஷயம்ங்க. ரெண்டாவது என்ன? இந்த பரிணாமம் சொன்னாங்கல்ல, பரிணாமம் என்பது ஒரு காலம் இருந்ததுங்க. தோற்றங்களை வைத்து நல்லா கவனிக்கணும். தோற்றங்களை வைத்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய காலத்தில் மனுஷன் வாழ்ந்தான். என்ன தோற்றம்? இப்ப மனுஷனை பாக்குறோம், குரங்க பாக்குறோமா? தோற்றத்தில் ஒரு சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்குது, பல விஷயங்கள்ல கூட ஒற்றுமை இருக்குது. அப்ப அதை பார்த்தவன் என்ன பண்ணுதுன்னா ஒருவேளை இதுல இருந்து அது வந்திருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்து பல விதமான ஒரு மூளையை செலுத்தி ஒரு கருத்துக்கு வர்றாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் அறிவியல்லாம் இல்லாத காலத்தில் சொன்ன ஒரு சித்தாந்தம். இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது என்பது நிரூபிக்கிறதா இருந்தா மரபணு மூலமா தான் நிரூபிக்கணும், அல்லது ரத்தங்கள் மூலமா நிரூபிக்கணும், அல்லது உள் அமைப்பு அந்த உட்கூறுகள் இருக்குல்ல அதன் மூலமா நிரூபிக்கணும். அதன் மூலமா நிரூபிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா குரங்குடைய ரத்தமும் மனுஷன் ரத்தத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பன்னி ரத்தமாவது மனுஷனுக்கு நெருக்கமா இருக்குது. குரங்குல இருந்து நம்ம இருந்தோம்னு சொன்னா அதுக்கு முந்தின ஜெனரேஷன் அது சிம்பன்சியாகவோ ஏதோ ஒரு குரங்கு இருக்கட்டு அதுவாக இருக்குமே. ஆனால் அதுல இருந்து நாம வந்திருந்தோமே ஆனால் நமக்கு முந்தின இனமும் நமக்கும் பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா? நம்ம எதுல இருந்து வந்தோமோ அதுதான் எல்லா வகையிலும் நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும்.
ஆனால் நீங்கள் விஞ்ஞானிகள் இப்ப என்ன செய்யறாங்க, ரத்தத்தை பத்தி எல்லாம் மூலக்கூறு கண்டுபிடிக்காத காலத்துல அவங்க சொன்னாங்க எக்ஸ் குரூப், ஒய் குரூப், அந்த குரூப் எல்லாம் சொன்னாங்களே, குரோமோசோம் சொன்னீங்களா, ஏ குரூப், பி குரூப், B1 பாசிட்டிவ் எல்லாம் சொல்றீங்களா, இந்த குரூப்புகள் எல்லாம் நீங்க பிரிக்கிறீங்களா, இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல அவன் என்ன பண்ணா, இதுல இருந்து வந்திருக்கலாம், அதுல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இது ஒரு அனுமானம், இது அறிவியல் பொறுப்புலாம் கிடையாது, ஒரு கால்குலேஷன் அவனா ஒரு ஐடியா பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான் அது. அது எப்படி எல்லாம் பொய்ப்படுத்தப்பட்டு ரெண்டாவது வருவோம். இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது, விஞ்ஞானப்படி நீங்க நிரூபிக்கிறதா என்ன பண்ணணும்னு கேட்டா, மனிதனுடைய ரத்தத்தை எடுங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன் ரத்தத்தை எடுங்க, ஏதாச்சும் மனுஷன் நெருக்கமா வருதா, பத்தியெல்லாம் குரங்கு மட்டும் கரெக்டா நெருக்கமா வருது, அடுத்த ஸ்டெப் நமக்கும் குரங்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குன்னு காட்ட இயலுமா? பெரிய பயங்கரமான டிஃபரெண்ட்ல நம்ம என்ன இருக்கிறோம், வித்தியாசத்தில் இருக்கிறோம். அதான் இன்னைக்கு அறிவியல் சொல்ற விஷயம். இன்னைக்கு பன்றியத்தான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைய அறிவியல் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, பன்றி ரத்தம் மனித ரத்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் முயற்சி பண்ணினால் பன்றி ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தனாலும் ஏற்றிடலாம், அந்த முடிவுக்கு வரல, அதன் பக்கம் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் உள்ள ஜீவன்லயே பன்றி நமக்கு நெருக்கமா இருக்குன்னு, பன்றியில இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னாலாச்சு ஒரு அறிவியல் கொஞ்சம் ஒத்துக்கிறோம், ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா. அதுவும் சொல்ல முடியாது, ரத்தத்தில் நெருக்கமா இருக்கிற சொல்றதா இருந்தா இது அறிவியலா அது அறிவியலா, அதுல இருந்து வந்திருந்தா நீங்க எலும்பு இப்படி இருக்க இப்படி, இது ஒரு சாதாரண வெளித்தோற்றம், அது தீர்மானிக்குமா? ஒரே மனுஷன் மாதிரி ரெண்டு பேர் இருப்பான், அப்பா அத்தா வேறையா இருப்பாங்க, DNA மரபெல்லாம் வேறையா இருக்கும், அப்படிலாம் இருக்க தானே செய்யறாங்க. அப்ப அது தோற்றத்தை வச்சு தீர்மானிக்கிறது அறிவியல் கிடையாதுங்க. அறிவியல் இல்லாத காலத்துல அது ஒரு காரணமா வச்சுக்கலாம். அறிவியல் இருக்கிற காலத்துல சரியா வருமா? அது சரியா வராது. அது மாதிரி ஹார்ட், இதயம் இருக்கிறது, இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுவதற்கு உரிய வேலையை செய்கிறது. மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பம்ப் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு வச்சு இறைவன் படைச்சிருக்கிறான், அல்ல இயற்கை அவங்க சொல்லப்படி இயற்கையில் அமைஞ்சிருக்குது. அப்படி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நமக்கு நிகரான ஒரு இதயம் எதுக்கு இருக்குன்னு, குரங்குக்கு இருக்கணும், சிம்பன்சிக்கு இருக்கணும், நமக்கு முந்தின ஸ்டேஜ் அதானே. அப்ப நம்ம பார்த்தோம்னா குரங்கு இதயத்துக்கு மனுஷ இதயத்துக்கு வச்சா செத்து போயிருவோம், எதை வச்சாலும் செத்து போயிருவோம். நம்ம மனிதனுடைய இதயத்துக்கு எந்த கணக்குல பம்பிங் பண்ணணுமோ அந்த தன்மை குரங்குடைய இதயத்துக்கு அறவே கிடையாது. அதுலயும் பன்றி தான் நெருக்கமா இருக்குது, பன்றி தான் மனித இனத்துக்கு நெருக்கமா இருக்குது. ஒருவேளை இந்த மனித இனத்துக்கு நெருக்கமா இருக்கனால கூட இனத்தை சாப்பிடக்கூடாது கூட இஸ்லாம் பன்றியை தடுத்து கூட இருக்கலாம், அது தனியான டாபிக். அது குர்ஆன்ல சொன்ன அறிவியல் உண்மைக்கு வரும்போது வச்சுக்கிறோம். பன்றி தான் மனுஷனுக்கு ஒரு நெருக்கமா வருதுங்கிற போது இப்ப அறிவியல் இதான அறிவியல், இதானது அறிவியல். அப்ப அறிவியல் பிரகாரம் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருந்து மனுஷன் வந்தான்றது நீங்க இப்படி படிப்படியா சொல்றீங்களே, அதுவே அடிபட்டு போற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி மரபணுவை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மரபணு DNA மூலக்கூறு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குரங்குக்கு நமக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை, அதை விட நெருக்கமா வேற வேற ஜீவன்கள்லாம் இருக்குது. உருளைக்கிழங்குக்கு குரங்குக்கு ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த மாதிரி உருளைக்கிழங்குல நம்ம வந்தோம்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட கூறுகளை வச்சு கண்டுபிடிக்கிறான். ஒண்ணு மூலக்கூறு வச்சு என்ன செய்யணும், நீ அதுல இருந்து வந்தா பாடுறா, உன் மூலக்கூறுலாம் பாருந்தா இருக்கு, குரங்கு பாரு, உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, சின்ன வித்தியாசம் இருக்குன்னு காட்டுங்களேன். அதான் டார்வின் அது எந்த காலத்திலேயே ஒருத்தர் அறிவில்லாத காலத்துல சொன்னது இன்னைக்கு பிடிக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. டார்வின் இந்த காலத்துல இருந்தா கூட மாத்திருப்பாங்க. இப்ப வந்திருக்கிற போர்ஸா வந்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுக்கிறாம அதை சொல்லி பள்ளிக்கூடத்துல டார்வின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்குது. உலகத்துல எவ்வளவு ஆப்பிரிக்க தாயில வந்தாலும் சொல்லி முடிச்சா கூட, DNA மரபணு மூலமாக கண்டுபிடிச்சு முடிச்சா கூட என்ன பண்றான், திருப்பி டார்வின் டார்வின் பொய்யாகிட்டே இருக்கிறது. பொய்யாக்கின விஷயங்கள் தெரியாமலே உலகத்துல சொல்றாங்களே தவிர எந்த ஒரு பரிணாம வளர்ச்சியினா பரிணாமத்தை நாங்க மறுக்கல. மனிதன் பரிணாமத்தில் வந்தது மறுக்கிறோம். பிரபஞ்ச பரிணாமம் தானே, சின்ன அணுதானே வெளிச்சிங்கிறீங்க, அதான பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் வந்துச்சு, அந்த பரிணாமம் எல்லாம் ஓகே. மனிதனை நீங்க கடவுள் படைச்சதான் குர்ஆன் சொல்லுகிறது, அதை நீங்க மறுக்கவே முடியாது. அதுக்காக மனிதனை குறிப்பிட்டு நாங்க பேசுகிறோம். அப்ப என்ன வழங்கனே, இந்த பரிணாமத்தில் வந்தான் என்றது நீங்க சொல்லக்கூடியது நமக்கு முந்தின ஸ்டேஜாக நீங்க குரங்கு சொல்றீங்க. குரங்கு நமக்கு முந்தின ஸ்டேஜா இல்ல, எல்லா வகையில வேணாலும் டெஸ்ட் பண்ணுங்க, இல்லவே இல்ல. இந்த கணக்கு போட்டு சில படங்களை பார்த்து 1 2 3 சிம்பன்ஸுக்கு ஒரு நம்பரை கரெக்டா அடிச்சிருச்சீங்க ஒரு ஆதாரமா? கிளி ஜோசியம் பண்றான், கிளி கரெக்டா எடுக்குமே, பச்சை கட்டை சிவப்பு கட்டை கரெக்டா இருக்கு, 4வது இதை எடு, 5 ஒரே படத்தை எடுத்திருக்கா. கிளி ஜோசியம் பண்ணும் பொழுது அதான் குரங்கு செஞ்சு மனசு செய்யல இல்ல. அதாவது ஒன்னே ஒரு விஷயத்துல சில விஷயங்கள்ல கூடுதல் தன்மை மோப்ப சக்தி இருக்கிறது. உங்க மோப்ப சக்தியோட நாய்க்கு கூட இருக்கும். சில விஷயங்கள்ல சில தன்மைகள், அதான் பகுத்தறிவு அளவுகோல். சிம்பன்சிக்கு பகுத்தறிவு இருக்குன்னு நீங்க சொல்வதா இருந்தா என்ன பண்ணனே, நம்மள மாதிரி சிந்திக்குது, நம்மள மாதிரி ஆராய்ச்சி பண்ணு, நம்மள மாதிரி புத்தகம் எழுது, நம்மள மாதிரி அதை சொல்றதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா கிளிப்புள்ள கூட பேசுமா உயிரினங்கள் மனுஷனை தவிர ஏதாவது பேச முடியுமா? மைனா பேசுது, கிளி பேசுதுன்னு சொன்னா அதையே ஒரு வேலையா எடுத்துக்கொண்டு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது வரத்தான் செய்யும். கிளி ஜோசியை நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா கிளாஸ் நடத்திருப்பான், 5 வகையா கட்டு வச்சிருப்பான், 5 கலரு. அதான் முதல் எடுத்த கலர் 2வது எடுக்காது, அதனால ஒரே மாதிரி படம் வர்றது இல்ல. இந்த ஓரத்துல பார்டர்ல என்ன செய்வான்,
சிகப்பு பார்டர், மஞ்சள் பார்டர், பச்சை பார்டர் வச்சிருப்பானா, முதல்ல மஞ்சள் எடுத்துன்னா ரெண்டாவது சிகப்பு தான் கரெக்டா இப்படி இழுத்து போட்டு சிகப்பு எடுத்துட்டு வரும். அதுதான் இவன் விரும்பின பழத்தை வச்சிருப்பான். ஒரு கிளிக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து கரெக்டா எடுக்குது, அதையே திருப்பி எடுத்து மேல உள்ள எடுக்க வேண்டியதானே, அதையே மாத்தி மாத்தி எடுக்குது. அப்ப கிளிக்கு அப்ப பக்கத்து அப்ப கிளியில இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிடுவோம். அப்ப கிளிக்கு கிளிதான் நமக்கு நம்மளோட கரெக்டா எடுத்தது. குழந்தை எடுக்க தெரியாத ஒரு குழந்தைக்கு இப்படி எடுக்க தெரியுமா? கிளிக்கு குழந்தைய விட அறிவு கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி விதி விலக்கா சின்ன சின்ன உதாரணங்கள் எல்லாம் ஒரு ஆதாரமாக முடியும். அது மாதிரி ஒண்ணு. அடுத்து என்ன, இப்படி கடத்து என்ன இந்த பரிணாம தத்துவம் என்னன்னு கேட்டா, ஒரு செல் பிராணி இருந்துச்சு, அதுல இருந்து நினைச்சு பல செல்லா இருந்துச்சு. கடல்ல வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, உடனே தரைக்கு வந்துச்சு. கடல்ல வாழ முடியாத உணவு கிடைக்காத நிலைமை வந்துச்சா? கடல்ல அப்படி ஒரு தட்டுப்பாடு வந்துச்சான? கடல்ல உணவு பஞ்சம் வந்துச்சா? அன்னைக்கு இருந்ததை விட கோடான ஜீவன் பெருகி இருக்கு, கடல் உணவு கொடுத்துட்டு இருக்கிறது. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? கடல்ல உணவு தட்டுப்பாடு, தரையை தேடி உணவு தேடி வந்துச்சுட்டாங்களே. அப்படி ஒரு காலம் உலகத்திலிருந்து உங்க அறிவு ஏற்றுக் கொடுக்கிறதா? கடல்ல உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அந்த